ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அந்த எபிசோடு செம்மையாக இருக்கும். நம்ம ஹீரோ ஆள் தான் சிறுசு, ஆனால் அவன் ஒன் மேன் ஆர்மி செம பெருசு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஹீரோயினுக்கு 2 பேர் இருக்கும். அதனால் அந்த 2 பேரையுமே வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். 2 நடிகை நினச்சிக்க வேண்டாம், 2 பேருக்கும் ஒரே சொந்தக்காரி இந்த மணி தான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட அன்றாட வழக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டியது, மத்தியானம் சாப்பாடு பண்ண வேண்டியது, நைட்டு டிஃபன் பண்ண வேண்டியது. இதுதான் இவளோட அன்றாட வாழ்க்கை. அப்படி காலையில் எந்திரிச்சோடனே காஃபிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோ கட்டாயம் வந்து நிற்கிறான். அவன் வந்து நின்னதும் கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஹீரோயின் பிஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தவன் அம்மா திரும்புவா அப்படின்னு பார்க்குறான். இவ அவனோட சொந்த அம்மா கிடையாது, அப்பாவோட பொண்டாட்டி. இந்த அம்மா பேரு எம்மா. சும்மா எம்மா. 2 பேர்த்துக்கும் 30 வருஷம் வயசு வித்தியாசம். இருந்தாலும் 2 பேரும் செம்ம க்ளோஸு. மனசு விட்டு பேசிக்குவாங்க. எம்மாவும் திரும்பி பார்ப்பான்னு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறான். ஆனால் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கவும் குட் மார்னிங் அப்படிங்கிறான். திரும்பி கூட பார்க்காத எம்மா குட் மார்னிங் சொல்லிட்டு அவள் வேலையில் மும்முரமாக ஈடுபட அங்கிருந்து அவளவே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்க. இதை கவனிச்ச எம்மா, என்ன வெச்ச கண்ணு வாங்காமல் என்னவே பார்த்துட்டு இருக்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்ட எம்மாக்கு அப்பதான் ஒரு விஷயம் உரைக்குது. ஐயோ, நான் பாரு மறந்தே போயிட்டேன் பாரு, சாரிடா கண்ணா, இன்னைக்கு உன் பிறந்த நாளுங்கிறத நான் சுத்தமாக மறந்துட்டேன், ஹாப்பி பர்த்டே மை ஹனி அப்படிங்கிறா ஸ்டெப்ஸன்னை பார்த்து. இதெல்லாம் கூட உன்னால் மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு கோவிச்சுட்டு பெட்ரூம்குள்ளே போகிறான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேக வேகமாக அவன் பின்னாடியே ஓடி வந்த எம்மாவும் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னோட வேலை பிஸியில் நான் உன் பிறந்த நாளை சுத்தமாக மறந்துட்டேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு நிற்கிறதுக்கும் கூட நேரம் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகளை நான் தான் தினம் தினம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, கரண்ட் பில்லு கட்டுறதுல இருந்து வீட்டுக்கு தேவையான கிராசரியை வரவழைக்கிறது வரைக்கும் எல்லாமே என் தலையில் கட்டிடுறீங்க, நீயும் எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேங்கிற, அதனால் என் வேலை பிஸியில் மறந்துட்டேன்டா, கண்டிப்பாக நான் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான். என் பிறந்த நாளை நீ எப்படி மறக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக கோவிச்சுக்கிறான். இவளும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். அவன் கோவம் தணிகிற மாதிரி இல்லை. அவனை சமாதானப்படுத்துறதுக்காக, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் போதுமா, இப்போவாவது என்ன மன்னிப்பியா அப்படின்னு கேட்குறா. நான் உங்கள்கிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன், என் பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து தானே கேட்டேன், அதை கூட ஞாபகம் வச்சு என்னை வாழ்த்த முடியாதா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் திரும்பவும் அவனை கட்டி பிடிச்சி கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுக்குறா. தப்பு தான், தப்பு தான், இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறா. எனக்கு தேவைப்படுற போது நீ என் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், கண்டிப்பாக நான் கூட இருப்பேன்டா. சரி, இன்னைக்கு உன் பர்த்டேக்கு நம்ம எங்கே போகலான்னு சொல்லு, சாயந்தரம் ஒரு அவுட்டிங் போயிட்டு அப்படியே சினிமா போகலாமா, இல்லை உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஏதாவது போகலாமா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் கண்டிப்பாக செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை ரொம்ப கம்பல் பண்ணி எனக்கு தேவையானதெல்லாம் செய்ய வைக்கிறேனா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நானா இஷ்டப்பட்டு தான் வெளியே வர்றதுக்கு ஓகே சொன்னேன். அது சரி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் போய் பார்த்து அவங்க கூட ஜாலியாக எங்காவது வெளியே போடாமல்ல அப்படின்னு எம்மா கேட்கவும், எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லையே அப்படிங்கிற நம்ம ஹீரோ. சரி, ஃப்ரெண்ட்ஸு தான் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டு கூடவா இல்லை அப்படின்னு அவனை பார்த்து கண்ணடிச்சு எம்மா கேட்கவும், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் உனக்கு தெரியாதா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனக்கு இருக்கிறதெல்லாம் நீ ஒருத்தி தான், உன் கூட தான் நான் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறேன், நான் எங்கே வெளியே போய் அப்படின்னு இழுக்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என்னோட பழைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருது. எனக்கு அப்போ ஒரு 18-19 வயசு இருக்கும். நானும் உன்ன மாதிரி தான், எனக்கும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் உன்ன மாதிரி தான் நானும் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் தனியாக வீட்டில் உட்காந்துருப்பேன், என் ஸ்டெப் மதரோட முந்தானையை பிடிச்சிட்டே சுற்றுவேன், நீயும் அதே மாதிரி இருக்கியா, அதான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறா எம்மா. சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் டைம் கொடு, நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் இப்போவே வெளியே போகிறோம், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்குறா. இப்போ தான் நம்ம ஹீரோ முகத்துலேயே சந்தோஷம் வருது. ஓகே அப்படின்னு சொல்கிறான். நான் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், அது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா அங்கேருந்து கிளம்பி போக, போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீடியோ கேம் விளையாண்டுருக்கான். சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் ஐ எம் ரெடி அப்படின்னு ஸ்டெப் மாம் வந்து நிற்கிறா. ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா கும்முன்னு வந்து நிற்கிறா. கேம் விளையாண்டு இருந்த நம்ம ஹீரோவும் சட்டுன்னு ஹெட்ஃபோனை கழட்டி வைக்கிறான். ஓகே பர்த்டே பாய், சொல்லு நம்ம எங்கே போகலாம், சினிமாவா ரெஸ்டாரண்ட்டா, என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கவும், நான் தான் ஒரு முடிவும் பண்ணலையே, நம்ம ஜஸ்ட் எங்காச்சும் வெளியே போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கே வந்துடலாம்,
எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, லவ் கமிட்மெண்ட்டும் இல்லை, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு ஹீரோ புலம்புறான். ஏன் நான் இல்லை உனக்கு? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, வா நம்ம வெளியே போகலாம், சினிமா போகலாம், செம ஜாலியாக எங்காவது ரைடு போகலாம், எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டெப் மம் சொல்கிறா. நம்ம பையனுக்கு என்ன வேணுங்கிறதே அவளுக்கு இன்னும் புரியல போல் இருக்கு. எல்லாத்தையும் நேரடியாவா கேட்பாங்க? இத்தனை வயசாகி இந்த அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க வேண்டாம்? இதுக்கு தான் சொல்கிறது, யாராவது ஒரு கேர்ள் கூட நீ கமிட் ஆகிக்க. இந்த மாதிரி பர்த்டே உனக்கு போர் அடிக்குது அப்படின்னா அந்த பொண்ணு கூட எங்காவது போகலாம், இல்லை அவ கூட போகிறதால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமில்ல அப்படின்னு அம்மா சொல்கிறா. அதுக்கு அவனும், எனக்கு தான் எந்த பொண்ணுகளையும் பிடிக்க மாட்டேங்குது, பொண்ணுகளுக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, நான் பேசலான்னு போனால் கூட பொண்ணுகள்லாம் தலை தெறிக்க ஓடிடுறாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு தான் பழக தெரியலையா இல்லை பொண்ணுகளுக்கு என்ன பிடிக்கலையா அதுவே எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். நீ ஏன் ரொம்ப நெகட்டிவாகவே திங்க் பண்ணுற, நீ தான்ப்பா போய் அப்ரோச் பண்ணணும், அதுதான் நான் சொன்னேன் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அப்படின்னு அம்மாவும் சொல்ல, இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கே போகிறது, நீ தான் எனக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிறான். இந்த வயசான அம்மா சொல்லி கொடுத்தாலாம் நீ கேட்பையா, நீ ரொம்ப சின்ன பையன், நானோ வயசானவ, நான் சொல்லி கொடுத்தா உனக்கு பிடிக்கவா போகுது? ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அப்போ என்கிட்ட இருந்து நீ கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு, அதை எல்லாத்தையும் பல்லுப்படாம பக்குவமா என்கிட்ட இருந்து நீ தான் கற்றுக்கணும் அப்படின்னு எம்மா டபுள் மீனிங்ல பேசுறா. நீ என்ன சொல்ல வர, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே, உங்ககிட்ட இருந்து பல்லுப்படாம நான் எதை கத்துக்கிறது, எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அதைத்தான் நான் சொல்றேன், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பக்குவம் பத்தாதுன்னு அப்படின்னு எம்மா சொல்லவும், இப்போ என்ன சொல்ல வர, ஒரு பொண்ணங்கூட கரெக்ட் பண்ணுறதுக்கு வக்கில்லன்னு சொல்ல வரையா அப்படின்னு ஹீரோ கோவிச்சுக்கிறான். சட்டுன்னு பெட்டில் படுத்து நான் பேசாமல் தூங்குறேன், தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு படுத்துக்கிறான். இதோ பாரு ஹனி, ஏன் நான் சொல்கிறது எல்லாத்தையும் தப்பாகவே எடுத்துக்கிற, உனக்கும் எனக்கும் 30 வருஷத்துக்கு மேலே ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு போர் அடிக்கும், அதைத்தான் சொல்ல வந்தேன். அதுவும் இல்லாமல் சின்ன பொண்ணுங்கன்னா அழகாக இருப்பாங்க, நான் வயசானவன், நான் உனக்கு அழகாவா தெரியவேன் அப்படின்னு சொல்ல, எந்திரிச்சு உட்கார்ந்த ஹீரோவும், ஏன் அப்படியெல்லாம் சொல்கிற எம்மா, நீயும் அழகாக தான் இருக்க, நீ அழகில்லைன்னு இங்கே யாரும் சொல்லலையே அப்படிங்கிறான். உனக்கு என்னப்பா தெரியும், அந்த காலத்தில் நான் எல்லாம் எத்தனை அழகி போட்டிகளில் கலந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா, ஆனால் இன்னைக்கு எனக்கு வயசாகி போயிடுச்சு, இதையெல்லாம் சொன்னால் யாரு நம்புவா அப்படின்னு எம்மா புலம்ப, நான் நம்ப மாட்டேன்னு சொன்னனா, நான் தான் நீ அழகா இருக்கேன்னு தானே சொல்கிறேன், அப்புறம் ஏன் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணுற அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேச அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. கடுப்பான ஹீரோவும் ஹெட்ஃபோனை தூக்கி மாட்டுறான். திரும்பவும் அவன் வீடியோ கேமை கண்டினியூ பண்ண எம்மாவும் பொறுத்து பார்க்குறா. அவன் கண்டுக்காம கேம் விளையாட ஆரம்பிக்க கோவமாக எந்திரிச்சு போய் கட்டிலுக்கு அந்த பக்கமாக நின்றுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் மேலாடைய கலட்டி வீசிட்டு நிற்கிறா. கேம் விளையாண்டு திரும்பி பார்த்தவன் அங்கே அறக்குறையாக நின்றுட்டு இருக்கிற ஸ்டெப் மாத்திரை பார்த்தோன்னே என்னது அப்படின்னு கத்திட்டு சட்டுன்னு ஓடி போய் அவன் மேலாடைய மூடி விடுறான். என்ன பண்ணுற நீ, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமாக கத்த, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியலையே, உன் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கணுமா சொல்லு, நான் வாசிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சி அடைகிறான். எம்மா என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் வந்து உட்கார்ந்த எம்மாவும், இதெல்லாம் தப்பா, அப்போ நான் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூம் ஓட்ட வழியாக பார்த்தது, நான் துணி மாற்றும் போது கதவு சந்து வழியாக என்னை பார்த்தது, நான் குனியும் போது நிம்புறும் போது என்னை அடிக்கடி சைட் அடிக்கிற அந்த கண்ணு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதெல்லாம் நியாயமா, நான் கேட்டது மட்டும்தான் தப்பாக போச்சா அப்படின்னு எம்மா கேட்கவும், அது அது வந்து அப்படின்னு ஹீரோ இழுக்கிறான். என்னடா இழுக்கிற, உன் புல்லாங்குழல் வாசிக்கணுமா வேண்டாமா, கட் அண்ட் ரைட்டாக ஒரு பதில் சொல்லு அப்படின்னு எம்மா கேட்கவும், என்ன இப்படி திடீர்னு எப்போ இருந்து உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படிங்கிறான் ஹீரோ ரொம்ப பரவசத்தோட. அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, நான் புல்லாங்குழல் வாசித்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டம்னா சொல்லு, எவ்வளோ நேரம் வேணாலும் நான் புல்லாங்குழல் வாசிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு எம்மா சொல்லவும், அப்படின்னா அப்படின்னா அப்படின்னு இழுத்த ஹீரோ, அப்போ நான் உங்ககிட்ட தேன் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். தாராளமாக குடிக்கலாம், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு வேணுமா வேண்டாமா சீக்கிரம் தயங்காமல் சொல்லு, உங்கள் அப்பா வந்தாருன்னா இந்த புல்லாங்குழல் வாசிக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எம்மா சொல்லவும், நீ வாசிக்கலாமே, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நோட்ஸ் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் ரெண்டு பேரும் அது இதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுக்கு நடுவுலையே எம்மாவும், இப்போ உன்னோட புல்லாங்குழல் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா
அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு ஹீரோ தலையாட்ட, அப்படின்னா எனக்கு அதை ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறா எம்மா. எப்படி அப்படின்னு அப்பாவித்தனமாக கேட்குறான் நம்ம ஹீரோ. பாவம் இப்போ வரைக்கும் அவன் கண்ணி கழியாதவன், எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாய் பாஞ்சர்றா எம்மா. அதுக்கப்புறம் என்ன, அவள் சொன்ன மாதிரியே செமையா புல்லாங்குழல் வாசிப்பா, இவனும் தேன் நல்லா குடிப்பான். இந்த எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எப்போ நான் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா உங்களை போல் நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோ சென்றடையும். அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.